துலா ராசியை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது, அந்த அளவு விசேஷம் இல்லை. சூட்டின் மூலியமாக வெப்பத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல் நிலையில் சற்று பாதிப்பு பின்னடைவு இருக்கும். தூக்கத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் மாறுது. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் மாறுது, பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக உங்களுடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய மூலதனம் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் பால் துறையில் இருக்கிறவங்க, பால் பதனிடும் துறையில் இருக்கிறவங்க, நூல் துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு 90லிருந்து 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் அமையும்னு